ஒரு ஒரு சாதாரணமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறதுக்கு இன்றைக்கு உங்களோட தியானிக்கு எடுத்துக்கொண்ட அதிகாரம் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னா, 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் அநேகம் பேரை சீஷராக்கி அவர் அநேகம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி அவங்க பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த வேலையில் இப்போ இயேசுவானவரும் அந்த இடத்துல வந்து அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இயேசுவானவரை ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் வழிநடத்தி சொல்கிறார். அங்கே இருந்து மறுபடியும் கலிலேயாவுக்கு, இந்த கலிலேயாவுக்கு நடத்தி கொண்டு போகின்ற பாதையை பற்றி நாம் கொஞ்சம் இன்றைக்கு ஆராய இருக்கின்றோம். மற்ற எந்த ஒரு காரியத்தை பற்றி ஆராய போகிறதில்ல. இந்த ஒரு சின்ன காரியத்தை மட்டும் ஒரு சிறு வேலையில் நம்ம ஆராயறதுக்கு இருக்கிறோம். நான் என்னுடைய பவர் பாயிண்டை ஷேர் பண்ணுறேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 4ஆம் வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் நமக்கு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் now he had to go through Samaria. இந்த வார்த்தை நவ்ங்கிற வார்த்தை வந்து நமக்கு வந்து தமிழ் பதத்தில் கொடுக்கப்படலை. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நான் பார்த்தேன் என்றால் அதாவது இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து அவர் பெரிய ஒரு காரியத்தை அந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவரை வந்து அந்த இடத்துல இருந்து பிரித்தெடுத்து சமாரியா நாட்டின் வழியாக போக ஏவுகின்றார். நாம் என்ன நினைக்கிறோம், சில சமயத்தில் நாம் இந்த இடத்துல இருந்து நல்ல வேலை செய்கிறோம், நல்ல பதவியில் இருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து நல்ல பதவியில் இருக்கிறதுனால நம்ம நல்ல இடத்துக்கு முன்னேறி போகலாம், இன்னும் பெரிய பதவிகளுக்கு வரலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இங்கே செய்த வேலை உனக்கு போதுமானது, அதனால நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உள்ள ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்புறாரு. ஒருவேளை அது ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம வேலையா இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திற்காக நம்மளை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த வேலையிலே, அதாவது நல்ல ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்குது, அநேக மக்கள் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த இயேசுவானவரை ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், ஏவி அவரை அந்த இடத்தை விட்டு கொண்டு செல்கின்றார். ஏனென்றால் யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் என்று அந்த இடத்துல தான் அடுத்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. யாக்கோபு தன் குமாரனை யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சீகாருங்கிற ஊருக்கு வந்தாருங்க, நான் என்ன நினைச்சேன்னா, சரி அவர் சமாரியிலிருந்து புறப்பட்டு நேர சீகாருக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதாங்கமத்தை, அதனால தான் எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த ஆயத்தப்படுத்தலைன்னா நான் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன். அதனால எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆயத்தப்படுத்துவதன் நிமித்தமாக எனக்கு அநேக வசனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதனால பிரசங்கம் பண்ணணும் போது பண்ணுங்கன்னு கேட்கும்போது பயப்படாதீங்க. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் இவ்வளவோ நான் தவறுகள் செய்யும்போது எத்தனையோ பேர் என்னை திருத்தி என்னை நல்வழிப்படுத்தினாதான் எனக்கு இவ்வளோ நல்லா பேச முடியுது, இவ்வளோ நல்லா உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுது இந்த காரியங்களை. அதாவது சீகார் எனப்பட்ட ஒரு ஊருக்கு வந்தார்னு சொல்லி கொடுக்கப்படுது. சீகார் என்ற பட்டணத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த வேத நூல்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது, சீகார்ங்கிற பட்டம் வந்து எருசலேமிலிருந்து புறப்பட்டு கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். எருசலேமிலிருந்து இந்த சீகார் என்னும் பட்டணம் 40 இல்லது 50 மைல் தூரத்தில் இருந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது.
இந்த 40-50 மைல்னா 48-64 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அது இந்த ப்ரெசன்டேஷன் மோடில் போனால் மற்ற எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அந்த மற்ற இதை பார்த்து எனக்கு சொல்ல முடியல. ஆனால் 40-50 மைல் தூரத்தில் இருக்குது. இந்த 40-50 மைல் தூரத்தில் இருக்கிறது என்ன முக்கியத்துவம்னா, அவர் புறப்பட வேண்டிய நேரம் ஒரு நாளைக்கு முன்னாலேயாவது புறப்படணும். ஏன்னா ஒரு மனிதன் நடக்கக்கூடிய தூரமானது ஒரு மணி நேரத்துக்கு 4 மைல் நடக்கலாம்னு சொல்லி போடுறாங்க. ஆவரேஜா ஒரு 4 மைல் கிட்ட ஒருத்தர் நடக்க முடியும். அப்படி ஒரு 4 மைல் நடந்தோம்னா 10 மணி நேரமாவது நடக்கணும். 40 மைலுக்கு நடக்கணும்னா 50 மைல்னா அதை 48 வச்சுக்கோங்க, 12 மணி நேரமாவது நடக்கணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இந்த இயேசுவானவர் இந்த ஸ்திரீயை சந்திப்பதற்கு, இந்த சமாரியாவினுடைய பட்டணத்துக்கு வருவதற்கு அவர் ஒரு நாளைக்கு முன்னாலாவது புறப்பட்டு இருக்க வேண்டும், குறைந்தபட்சம். ஏன்னா ஒரு நாள் நடந்து அவர் எங்கேயாவது ஓய்வெடுத்து அந்த இடத்துல ஓய்வெடுத்த பிறகுதான் மறுபடியும் புறப்பட்டு வந்திருக்க வேண்டும் இந்த சீகார் எனப்பட்ட ஊருக்கு. அதாவது இதை எதற்காக நான் சொல்ல வரேன்னா, நமக்கு சந்திக்க வேண்டும் என்பதற்காக நமது ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாலேயே புறப்படுறார். நமக்குரிய வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக நம் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகின்றார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு யோசித்து பார்க்கும்போது, எங்களுடைய திருமண காரியங்களை நான் யோசித்து பார்க்கும்போது, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட, இந்தியாவில் போய் 6 வாரத்தில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் எப்படி ஒத்து வரும்? இதெல்லாம் ஒத்து வராது. அதனால் நான் போகணும்னா நான் ஃபோனில் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா அம்மாவும் எத்தனையோ பிள்ளைங்களை பேசுனாங்க. எத்தனையோ பிள்ளைங்களுடைய தகப்பன் அவங்க குடும்பங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அமைந்த மனைவியானவருடைய வீட்டுல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அது மின்சார வசதி கிடையாது. ஏன்னா அங்க எந்த விதமான தொலைபேசி வசதியும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல, அதுவும் 40 வருஷம், அது 25-27 வருஷத்துக்கு முன்னால நம்ம எஸ்டிடி பூத்துல போய் தான் கூப்பிடணும் எங்கேயாவது நம்ம தூர தேசத்துக்கு பேசணும்னா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க சித்தப்பா ஒரு லெட்டர் எழுதுறாரு, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன், அவளுடைய தங்கி இருக்கிற இடம் பீனா நர்சஸ் பியூரோ, இந்த நர்சஸ் பியூரோக்கு இந்த நம்பரில் கூப்பிடு என்று சொல்லி எனக்கு 2 நம்பர் அனுப்பி விட்டுறாரு எங்க சித்தப்பா. இந்த பீனா நர்சஸ் பியூரோக்கு போகணும்னா, என் மனைவி இருக்கிற ஊர்ல இருந்து போகணும்னா 3 நாள் பாம்பேக்கு போறதுக்கு. எதற்காக இதை சொல்ல வரேன்னா, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்து வருகிறார். நாம என்ன நினைக்கிறோம், நான் இந்த இடத்துக்கு எதுக்கு போகணும் இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல இருந்தது நிமித்தமாக எங்களுடைய திருமண காரியங்களுக்கு, அது என் மனைவியை பேச சொன்னீங்கன்னா அது ஒரு திரைப்படத்தை காண்கிற மாதிரி அந்த எங்களுடைய திருமண காரியங்கள், நாங்கள் இணைக்கப்பட்ட அந்த காரியத்தை பற்றி சொல்லுவான். கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஊழியத்திலே செய்து கொண்டிருந்த அந்த முக்கியமான ஊழியத்தை விட்டு சமாரியா என்ற அந்த வழியாக வழி நடந்து போகாத அந்த வழியிலே இந்த பெண்ணை சந்திப்பதற்காக ஒரு நாளைக்கு முன்னால் புறப்பட்டு வருகின்றார். அவர் நமது தேவனாக இருக்கிறார், நம்மை அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்காக, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வேதாகமத்தில். உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஐயோ என் மகன் தப்பு பண்ணிட்டானே, இப்ப என்ன செய்வேன்? ஐயோ நான் இப்ப இனிமே எப்படி அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு தவிக்கிற ஒரு தேவன் இல்லை நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் நடத்தி கொண்டு செல்லுகின்ற பாதையிலே நாம் செல்வோமே என்றால் நாம் நிச்சயமாக, நாம் தாழ்த்தப்படாதபடிக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுவோம். இந்த இயேசுவானவர் புறப்பட்டு எருசலேமில் புறப்பட்டு சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்து சேர்கிறார்.
அப்போ யோசித்து பாருங்க, நான் ஒரு கற்பனையில் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு பாதி தூரம் வந்துட்டு ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் விடிய காலம் எழுந்திரிச்சு புறப்பட்டு வராரு. வரும்போது ஒரு 4-5 மணி நேரம் நடந்தாச்சு. நடந்த பிறகு வந்து பார்த்தா எப்பா பயங்கர வெக்க. காலையில் 6 மணிக்குள்ளே எப்படியாவது போய் சேர்ந்துடலாம்னு நினச்சா அது முடியாது இனிமே. சரி, அப்போ வந்த பிறகு இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவரா அந்த கிணற்றடியே உட்கார்ந்தார். இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிற முக்கியமான காரியம் 6ஆம் மணி வேலையா இருந்தது. நடுப்பகல்ங்கும் போது நம்ம ஊர்ல நம்மலாம் பார்த்துருக்கிறோம் எத்தனையோ தடவை. நடுப்பகல் இந்த வெக்கையில யாரு வெளியே போவா? இந்த வெக்கையில வெளியே போகக்கூடாது, வீட்டில் இரு, சும்மா கடை, எங்கேயும் போக வேண்டாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு போய்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேலையில இயேசுவானவர் அந்த கிணற்றருகே வந்து உட்கார்ந்திருக்கிறார். இலைப்படைந்தவராய் உட்கார்ந்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. எனக்கு இந்த வசனத்துல பிடிச்ச அடுத்து அதாவது நடுப்பகல், களைப்பு, நடந்து வந்த களைப்பு. இப்ப இந்த வசனங்களை நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடந்திருக்க வேண்டும். ஒரு நாள் நடந்தாச்சு, மறுபடியும் அப்படியே காலம் எழுந்திரிச்சு திருப்பியும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடந்தாச்சு. அவர் வந்து ஓய்வெடு, இப்ப இனிமே நடக்க வேண்டாம், இனிமே இந்த வெயில்ல நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து இலைப்பாரி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். நான் இந்த இலைப்பாறுதலை வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில சமயங்கள்ல நமக்கு சில கஷ்டங்கள் வருது, சில துன்பங்கள் வருது. அதாவது என்னுடைய திருச்சபையில் உள்ள ஒரு உறுப்பினர் எங்களுடைய ஓய்வு நாள் பாடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது எப்படின்னா, அவங்களுடைய வாகனத்தில் வந்து இந்த விளக்குகள் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருந்துதான். அதை அணைக்கிறதுக்காக இந்த இணையதளத்தில் சென்று தேடி என்னென்ன பண்ணுனா அதை அணைக்க முடியும்லாம் தேடி பார்த்தா அது ஒன்றுமே அது வேலை செய்யலை. சரி, கடைசியில் அதை வந்து ரிப்பேர் பார்க்கறதுக்கு கொண்டு போய் அதை சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம். அந்த மனிதரோடு அவருக்கு கொஞ்சம் உறவு இருந்தது. அந்த மனிதரோட எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சுன்னா, அப்பப்போ போகும்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு புஸ்தகம், நம்ம எல்என்ஜி ஒயிட் அம்மையார் எழுதின புஸ்தகத்தை கொடுத்து, நீங்கள் இதை வாசித்து நீங்கள் கொஞ்சம் இதில் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவங்களோட பகிர்ந்து கொண்டு ஒரு உறவுக்குள் இருந்தாங்க. அதனால அந்த இடத்துல போகும்போது அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, இந்த மாதிரி என்னுடைய காருனுடைய விளக்கல் அணைய மாட்டேங்குது, அதை வந்து நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்தா அந்த அம்மா சொல்றாங்க, அவர் அதை திறந்து பார்த்து உள்ள பார்த்தா புகை வருதான். அப்ப இந்த புகை வந்து அவர் சொல்றாரு, நீ இன்னொரு காலதாமதமாக கொண்டிருந்தா இது ஒருவேளை தீப்பிடித்து இன்னும் மோசமான நிலைக்கு வந்திருக்க கூடும். ஆனா இந்த அம்மாவிற்கு இந்த கார் பழுதடைந்தது நிமித்தமாக அவரை போய் சந்திக்கவும், அவரிடம் அந்த கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்தை கொடுக்கவும், அந்த கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்தை கொடுத்தனா அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் சொன்னாரு இந்த புஸ்தகம் முக்கியமான புஸ்தகம், நீங்க இதை வாசிங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும்போது, இந்த அம்மாவை கூப்பிடும்போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உன்னுடைய கார்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீ கொடுத்த புஸ்தகத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இந்த புஸ்தகத்தை நீ கொடுத்தது என்னுடைய நண்பரிடம் ஒருத்தரிடம் நான் பகிர்ந்து கொள்ளும்போது, இந்த புஸ்தகம் நல்ல ஒரு புஸ்தகம், இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு புஸ்தகம், இதை நீ வாசிக்க வேண்டும், நீ வாசி என்று என்னை உற்சாகப்படுத்தினார். அவர் என்ன நினைச்சிருப்பாரு? அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம், போய் இந்த கார் இப்படி பழுதடைந்ததுனால இப்ப எனக்கு காரும் இல்லை, இந்த இடத்துல போய் இந்த காரை விட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா அந்த கஷ்டத்தின் நிமித்தமாக அந்த இடத்திலே அவர்கள் தந்த அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் படித்து அவர் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக அந்த வாழ்க்கை அமைந்ததை நான் கண்டேன். அதே போல மறுபடியுமாக ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது
அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த சபையின் உறுப்பினருக்காக அவங்க போய் ஜெபம் பண்ண அந்த மருத்துவமனைக்கு போய் இருந்து அங்கே ஜெபம் பண்ணும்போது அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த படுக்கையில் இருந்தவங்க, அம்மா நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணதை நான் கேட்டேன், எனக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருந்துச்சு, எங்களுக்கும் ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்த எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த அந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, அப்படி நாங்கள் அவங்க எப்பப்போ போவோமோ அந்த குடும்பத்துக்காகவும் அந்த பக்கத்தில் இருந்த அந்த படுக்கையில் இருந்தவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சபையின் உறுப்பினர் அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க கேட்டாங்களாம், ஏம்மா நீங்கள் திருப்பி வருவீங்களா, எங்களுக்காக ஜெபம் பண்ண வருவீங்களான்னு சொல்லிட்டு. நாம் நினைக்கிறோம் நமக்கு சுகவீனமாக இருக்கே, ஆண்டவர் ஏன் இந்த சுகவீனத்தை நமக்கு வர விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த சுகவீனத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை சந்திக்க தேவன் அந்த இடத்துல கிருபை செய்தார். நாம் எந்தெந்த தடைகளாக நினைக்கின்றோமோ அந்த தடைகளை நாம் படிக்கல்களாக மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு அதை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுத்து வருகிறார் என்பதை நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் நாம் கண்டுகொள்வோம். கடைசியா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் வேதாகமத்திலிருந்து, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான், யோசேப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பு. 17 வயசுல அழகான ஒரு கனவு, எல்லாரும் வந்து உன்னை வணங்குவாங்க. ஆனா அந்த 17 வயசுல நடந்த கனவு நிறைவேறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 40 வயசாவது ஆயிருக்கும். அவருக்கு குறைஞ்சபட்சம் 40 வயசாயிருக்கும். அதுக்கு அவ்வளோ நாட்கள் கழிச்சு அவங்க அவருடைய சகோதரர்களை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் தான், ஏன்னா 33-35 வயசா இருக்கும்போது அவர் வந்து பார்வோனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, அதனுடைய மத்தியில் அவர் சென்ற பாதை யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படிப்பட்ட அந்த உயர்த்தப்பட்ட அந்த நிலைக்கு வர்றாரு. நமக்கு கஷ்டமே இல்லாம நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நடந்து வந்தவர் அந்த காலத்துல அந்த சகோதரரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக்கினார் என்று அந்த இடத்துல சொல்வதை நான் கேட்டேன். இலைப்படைந்தவராய் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டமோ துன்பமோ ஏதோ ஒரு மன பாரங்களோ வரும்பொழுது நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறாரே என்றால் அவர் நிச்சயமாக அந்த பாதையை நமக்கு கடந்து போக நமக்கு கிருபை செய்வார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருள் நமக்கு கிடையாதுன்னு சொல்லல ஆண்டவர். மரண இருள் இல்லாம உங்கள் வழியெல்லாம் பிரகாசமா இருக்கும். நீங்க நல்ல பாதையிலே, செவ்வையான பாதையிலே, உங்கள் கால்கள் நல்ல ஒரு மலர் மெத்தையிலே நடக்கும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டு செல்கிறார். அவர் எப்போதும் எந்த ஒரு நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை. எந்த நிலையிலும் நம்மை அவர் கைவிட்டு நம்மை அந்தகாரப்படுத்துவது கிடையாது. அடுத்த வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்ப இந்த கிணற்றடியிலே வந்து அவர் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் சரியான பசி, 12 மணி. அப்ப யோசித்து பாருங்க, காலையில சாப்பிட்டு விட்டு நடதான். ஏன்னா அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ரூபா தான் என்னுடைய தங்கச்சியுடைய புருஷன். அவங்க வீட்டுக்கு, அவங்க கிராமத்துல அவங்க அப்பா வந்து எல்லா கிராமத்துக்கும் மாறி மாறி போவாங்க. அவர் வந்து ஹெட் மாஸ்டர், இவங்க வந்து டீச்சர். அதனால இவங்க எல்லா ஸ்கூலுக்கும் அங்கே அந்த கிராமங்களில் மாற்றி மாற்றி போடுவாங்க. அப்போ ஒரு கிராமத்துக்கு நாங்கள் அவங்கள பார்க்க எங்களுடைய கோடைக்கால விடுமுறைக்கு போனோம். அப்படி கோடைக்கால விடுமுறைக்கு போகும்போது பஸ்ஸு வரலைன்னா நாங்கள் என்ன சொன்னோம், எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டோம்.
4 கல்லுன்னு சொன்னாங்க. 4 கல்லு தானே என்ன, நாங்க மதுரையில் இருக்கணும், 4 கல்லுன்னா 4 கல்லு அவ்வளவுதான். 4 கல்லை தூக்கி போட்டா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு 4 கல்லுன்னா 4 மைலாம். எங்களுக்கு என்ன தெரியும். நடந்து போனோம் 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 போனோம். அவங்க பார்த்தாங்க எங்களை, உங்களால நடக்க முடியாது, ஏன்னா அவங்க வேகமா நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேகத்துக்கு எங்களால் நடக்க முடியல. நாங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து சைக்கிளில் போவோம், நடக்க மாட்டோம் அவ்வளோ தூரம். அது அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம அதாவது நடக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான காரியங்கிறது நடக்காதவங்களுக்கு தான் தெரியும், நடக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நடக்கிறவங்களுக்கு அது 4 மைல்னா இந்த இங்கேருந்து பக்கம்தான். அவன் என் மனைவி சொல்லுவா, ஏன்னு நான் சின்ன வயசுல இந்த ஸ்கூலுக்கு நடந்து போவேன்னு சொல்லுவா, அது எங்கேயோ கிடக்குது அவங்க வீட்டில இருந்து, அதுக்கு கார்ல போனாலே 4-5 நிமிஷம் எடுக்குது. அதாவது அதாவது நமக்கு வந்து அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம நடந்து போயிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட களைப்பான இயேசுவானவர் அந்த இடத்துல வந்த பொழுது அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த சீஷர்களை போஜ பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இந்த 12 சீஷர்களும் என்ன பண்றாரு, இயேசுவானவர் கொண்டு வந்த அந்த சீஷர்களை எல்லாரையும் அனுப்பிடுறாரு. ஏய்யா, சாப்பாடு வாங்குறதுக்கு ஒருத்தர் போகலாம், 2 பேர் போகலாம், சரி அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 பேர் போகலாம், எல்லாரும் போ. சரி அப்படியே 12 பேர் போறாங்களே, இவர் ஒருத்தர் தானே, இவரையும் சேர்த்து கூட்டிட்டு போக வேண்டியதானே. ஏன் அவர் தனிமையா இருந்தார் நமக்கு தெரியும், ஆனா இந்த சீஷர்களுக்கு தெரியாது. ஏன் அவர் நம்மளை அனுப்பி விடுகிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செல்லுகிறார்கள். நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? நமக்கு யோசித்து பார்த்தா, ஏய் நீ மட்டும் இதுக்கு தனியா உட்காந்துருக்க, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகணும்னு தோணும். ஆனா கர்த்தர் அந்த இடத்திலே காத்திருக்கிறார். அந்த கர்த்தர் அந்த இடத்திலே அந்த பெண் வருவாள் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல காத்து. யோசித்து பாருங்க, 12 ஆம்பளைங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு பெண் தண்ணி எடுக்க வர்றான்னா அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அவர் ஏதாவது ஒரு காரியத்தை அந்த பெண்ணிட்ட பேசிக்க போய் இவர் போய் நம்ம மேசியா என்று நினைத்து இவர் பின்னால வந்திருக்கிறோம், இவர் தீண்டப்பட்ட இந்த பெண்ணிடம் போய் பேசிக்கொண்டிருக்கிறாரே. பெண்ணிடம் பேசுறதே ஒரு தப்பு, அதுக்கும் சமாரிய ஸ்திரீயிடம் பேசுவோம்னா அது அதை விட ரொம்ப கேவலம். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கும்படி இயேசுவானவர் அந்த சீஷர்களை பார்த்து எல்லாரையும் விரட்டி விட்டுருப்பான்னு தான் நினைக்கிறேன். போங்கடா நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. அதாவது இன்னொரு இடத்துல இந்த 5000 பேரை போஷிக்கும் போது அப்படிதான், 5000 பேரை போஷித்து முடிச்ச உடனே எல்லாரையும் கப்பல்ல ஏறி நீ போ, நீ அக்கறைக்கு போன்னு சொல்றாரு. ஏன்னா அக்கறையில ஒரு பெரிய போராட்டம் இருக்க போகுது. அந்த அக்கறையில எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்க போகுதுன்னா, ஒரு பிசாசானவன் வருவான். ஊர் மக்களுக்கு கட்டுப்படாத ஒரு பிசாசானவன் வரப்போகிறான். அந்த பிசாசை நான் மேற்கொள்ள வேண்டுமே என்றால் நான் முதலாவது தேவனுடைய சந்நிதியில காணப்பட வேண்டும். ராத்திரி முழுக்க இயேசுவானவர் ஜெபிக்கிறார். ராத்திரி முழுக்க ஜெபித்துட்டு அவர் நடந்து வருகிறார் அந்த கப்பலில் ஏறுவதற்கு. அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே அந்த காரியம் தெரியும். அவர் கப்பல் ஏறின பிறகு, அவர் அந்த அக்கறை போன பிறகு, அங்க அக்கறையில வந்து எவ்வளவு பெரிய போராட்டம். நான் லேகியோன், நாங்கள் அநேகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு, அதாவது நாம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதப்படியில காணப்பட வேண்டும். நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த காரியங்களை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? முதலாவது கீழ்ப்படியணும். இரண்டாவது அவருடைய சத்திய வசனத்தில் தரித்து நிற்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த 12 பேரையும் அவர் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படி அனுப்பிவிடுகிறார். அந்த பெண் வரும்பொழுது அவளிடம் பேசக்கூடிய அந்த அந்தரங்கமான காரியங்கள், அந்த பெண் சங்கோஜப்படக்கூடாது என்று, அவளை வெட்கப்படுத்தாதபடிக்கு, அவளை அவமானப்படுத்தாதபடிக்கு
அவர் சொல்லுகின்ற காரியங்களின் நிமித்தமாக அவளுக்குள்ளே ஒரு தாழ்வை உண்டாகாதபடிக்கு இந்த 12 பேரை அனுப்பி விடுகிறார். ஆண்டவரையோ, அதாவது யோசித்து பாருங்க, அந்த பெண்ணை சந்திப்பதற்காக ஒரு நாளைக்கு முன்னால புறப்பட்டுறாரு. அங்க எருசலேமில் இருந்து இங்கே வரும்பொழுது இந்த சீஷர்கள் இருந்தா இந்த பெண்ணோட நம்ம பேசும்போது அந்த பெண்ணுடைய நிலைமையை நினைச்சு சீஷர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுறாரு. எத்தனை காரியங்களை முன்னேற்பாடாக இந்த இயேசுவானவர் செய்து வருகிறார் என்று யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம், அதாவது எனக்கு இப்ப கொஞ்சம் அந்த மனசுல சில காரியங்கள் நல்லா வேலை செய்யும். சில சமயத்துல அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழைய குடி கதை தடிங்கிற மாதிரி சில சமயத்துல நம்ம பலகீனங்கள்ல நம்ம விழுந்து போயிடுவோம். ஆனா பொதுவா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஒரு தடை வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் உண்மை நம்பியிருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாது. அதை சொன்ன பிறகு நமக்குள்ளே அந்த காரியம் சரியாகலையோ நமக்குள்ள ஒரு சமாதானம், நமக்குள்ள ஒரு சாந்தி, நமக்குள்ள ஒரு மனரம்யம். ஏன்னா கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நாம நடந்துதான் போயிட்டு இருக்கிறோம், நாம் அங்கே தங்கல, அதுதான் நம்மளுடைய நித்திய வீடு கிடையாது. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நீக்கப்படும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நீங்க எந்த விதமான கஷ்டங்களையோ துன்பங்களையோ இந்த வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வரக்கூடுமே என்றால், நிச்சயமாக ஆணித்தரமாக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை அந்த பாதையிலிருந்து மறுபடியும் நல்ல பாதையில வைத்து நம்மை உயர்த்துவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை யோசித்து பாருங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட ஒரு பெண் வரப்போறா, இந்த பெண்கிட்ட பேச போறோன்னா, வந்தியா, எனக்கு தெரியும் எதுக்காக நீ இப்போ வரேன்னு எனக்கு தெரியும், யாரும் பார்க்காம இருக்கும்போது வந்துட்டு தண்ணி அடைச்சிட்டு நீ போயிடலாம்னு நினைக்கிற, உன்னை பத்தி தான் ஊர் உலகம் தான் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நம்ம எவ்வளவு நோகடிக்க முடியுமோ நோகடிச்சு அந்த பிள்ளைய மனது குத்தப்பட்டவளாக, அவள் ஒருவேளை அந்த காரியங்கள் நிமித்தமாக ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட என்ன, ஐயோ இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாளேன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த தற்கொலைக்கு தள்ளின காரியம் நாமளா தான் இருப்போம். ஆனா யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட மக்களின் மத்தியில நம்ம இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்ம எப்படி வழிநடத்தி கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். இந்த 12 பேரை அனுப்பிட்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவனை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். முதலாவது காரியம் பாருங்க, என்ன அவர் கேட்கிறார் அவள்கிட்ட. அவர் கேட்காம உனக்கு நான் ஜீவ தண்ணீர் தானேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? உமக்கே தண்ணி இல்லாம நீரே உட்கார்ந்துருக்கிறீர், நீர் எனக்கு ஜீவ தண்ணீர் தர போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருந்திருப்பான். ஆனா தாகத்துக்கு தா என்று கேட்கும் பொழுது தாகமாய் இருக்கிற இயேசுவானவருக்கு கேட்கிற அந்த காரியம் சரி என்று அவளுக்கு தோணுது. ஆனா என்ன யோசிக்கிறார், இவர் எப்படி எனக்கு கேட்கலாம்? ஏன்னா சமாரிய நாட்டாலேயே ஒரு ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது. சமாரிய நாட்டாலேயே ஒரு ஸ்திரீங்கும் போது சாதாரண ஒரு ஸ்திரீ இல்லை, சமாரியா ஸ்திரீ. அப்ப சமாரியா நாட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத இருக்கும்போது இவர் எப்படி என் இடத்திற்கு தாகத்தை கேட்கலாம் என்று ஒரு கேள்வி அந்த இடத்துல வருகிறது அவளுக்கு. யோசித்து பாருங்க, இனவேரி. எல்லா ரத்தமும் சிகப்பு ரத்தமா தான் இருக்குது. ஆனா நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகள்,
கருப்பு, வெள்ளை, ஆண், பெண், ஜாதி வெறி, சமூக தடைகள், எத்தனை விதமான வேறுபாடுகள் உண்டோ எல்லா வேறுபாடுகளும் உண்டு. ஒரு குடும்பத்தில் எடுத்தா நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். ஒரு சொத்து பிரிக்கணும்னா கூட எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. நாளைக்கு நம்ம அந்த சொத்தை அனுபவிக்க போறோமான்னு கூட தெரியாது. எங்க தாத்தா சொல்லுவாங்க, 13 வயசுல அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அப்போ ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்களாம், என் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த வீட்டில் வந்து அங்கே தாத்தா கட்டின வீட்டில் தாத்தா இருந்ததோட சரி. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல போய் தங்கலை, அந்த இடத்துல ஜீவிக்கலை. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கள் அப்பா மதுரையில் ஒரு வீடு கட்டினாங்க. கிருபா நிலையம்னு ஒரு கல் வேற பதிச்சு வருஷம்லாம் போட்டிருக்கோம். அந்த வருஷம்லாம் போட்டிருக்கிற அந்த கருங்கல் இத்தனைக்கும் கருங்கல்லில் போட்டு பதிச்சு அந்த இடத்துல, அதாவது காலங்காலமாக பிள்ளைங்களுக்கு தெரியணுமா இது கிருபா நிலையம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேரெல்லாம் போட்டு கட்டின வருஷம்லாம் போட்டு கருங்கல்ல வச்சுருந்தாங்க. என்ன ஆச்சுங்க, அந்த வீடு வித்துட்டு வந்தாச்சு. இயேசு இன வெறி, ஜாதி வெறி, இப்படி எத்தனையோ வெறிகள் நம்ம மத்தியில் இருக்குதே. ஆனால் இயேசுவானவர் பாருங்க, அவளை ஒரு சாதாரண பெண்ணாக, கணக்கு உதவி செய்யக்கூடியவளாக அந்த இடத்திலே காண்கிறார். நாம யாரையாவது அப்படி பார்க்கிறோமா? நமக்குள்ள எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு வேறுபாடுகள், எவ்வளவு காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். ஒரு காரியத்துக்கு என்னமோ அது ஒன்று சொன்ன, சரி பரவாயில்ல, நீங்க சொல்றதும் சரிதான், நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா? எப்ப எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு வித்தியாசம், வேறுபாடுகள் ஒருத்தர் அதாவது அன்பை அடிப்படையாக கொண்ட எல்லா மதங்களும், அன்பே சிவம் சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. ஏன்னு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம வேதாமத்துல சொல்றோம். ஆனா அடிச்சுக்கிட்டு கொள்றதுல எல்லாரும் தயாரா இருக்கிறோம். ஆனா இயேசுவானவர் அப்படி இல்லாதபடிக்கு இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்கிறார். ஆனா இந்த பெண்ணை யோசித்து பாருங்க, 12 மணி ஆகுது, யாருமே இந்த கிணற்றடியில இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் பார்த்தா ஒருத்தர் கேட்குறாரு, தண்ணி தாமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவர் சாதாரண மனுஷனா இல்லை, இவர் யூதர். ஏன்னு அப்ப சரி, முத ஆண் பெண்ணிட்ட கேட்கறதே அந்த காலத்துல அது ஒரு சரியான காரியம் கிடையாது. ஆனா அந்த ஒரு காரியத்தின் மத்தியில இந்த இயேசுவானவர் அவளை பார்த்து தாகத்துக்கு தாங்குகிறார். இவர் யூதனாய் இருக்கிறார். அப்ப இந்த பெண் கேள்வி இருக்கிறார், நீர் யூதனாய் இருக்க தண்ணி தானே கேட்டாரு. எனக்கெல்லாம் தெரியும், தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டா உடனே தண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. எப்பவுமே தவிச்ச வாய்க்கு தண்ணி மட்டும் கேட்டா உடனே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெண் அந்த தண்ணியை கொடுக்க, ஏன்னா அவளுக்கு நம்ப முடியல. இப்படி ஒரு அவளே கேட்கிறா, யூதர்கள் சமாய சம்பந்தம் கலவாதவர்களானபடியால். அதாவது எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு தீட்டு தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னு, அதாவது அவங்க தொட்டுட்டா போய் குளிச்சு சுத்தமானாதான் அங்க கோயிலுக்குள்ளே போகலாம், அப்படி வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். அப்ப நாமெல்லாம் இப்படி பரலோகத்துக்கு போனா என்ன செய்வோம்? யூதர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருங்க, நீங்களெல்லாம் இன்னொரு பக்கம் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு உட்கார வச்சிருப்போமா? இங்க நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம பரலோகத்துல போனா எப்படி பேசுவோம், எப்படி அவங்களோட பழகுவோம்? எங்கேயாவது நம்ம எங்கேயாவது ஒரு நாள் பார்க்காம இருக்கலாம், ஒரு நாள் பார்க்க அங்கே நாம
நித்திய நித்தியமா ஜீவிக்க போகின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பேசாமல் இருந்தோம், நம்ம அங்கே போய் எப்படி பேசாமல் இருப்போம்? சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க அவளுக்கு இப்படிப்பட்ட யூதன் எப்படி என்னிடம் கேட்கலாம்? அதான் அவளுக்கு கேள்வி. தண்ணி தானே கேட்டாரு. தண்ணியை கொடுக்கறதுக்கு பதிலா நீர் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, நம்மளுடைய இன வேறுபாடுகள் எவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தை பிரித்து கொண்டு செல்கிறது. எங்க அப்பா திருமணமான புதுசுல எங்க அம்மாவுடைய கிராமத்துக்கு போயிருக்கும் போது ஒரு திண்ணையில உட்காந்துருந்தாங்களாம். எங்க அம்மா உடனே கூப்பிட்டாங்களாம், எப்பா அங்க உட்காராதீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கேட்டிருக்காங்க, ஏன் அங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நமக்கும் அவங்களுக்கும் சண்டை, அங்க போகாதீங்க, அந்த திண்ணையில உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன சண்டைங்கிறேன்? என்ன சண்டையெல்லாம் தெரியாது, ஆனா சண்டை. நம்ம அவங்க வீட்டு திண்ணையில உட்கார மாட்டோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோம். ஆனா என்ன சண்டைனே தெரியாது. யோசித்து பாருங்க, என்ன காரியம்னே தெரியாம நாம பிரிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் ஜீவித்துட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு கேவலமானவர்களாக இருக்கின்றோம். பரமண்டலம் இருக்கிற ஜபத்துல இருக்கிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் மன்னிக்கிறது போலன்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த பவுலப்போஸ்தலன் எழுதுற காரியங்கள் வந்து ரொம்ப கடினமான காரியங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் பிறருக்கு மன்னியுங்க. அவரு நீங்க மதர் தெரேசா மாதிரி மன்னிங்க, இவங்கள மாதிரி மன்னிங்க, அவங்கள மாதிரி மன்னிங்கன்னா நம்ம யாருக்கு கொஞ்சம் அதை வந்து நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல மன்னிங்கன்னு சொன்னா எப்படி மன்னிக்கிறது? அவரை துப்புறாங்க. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. யோசித்து பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எப்படி கேவலமான ஒரு, அதனாலதான் கிறிஸ்தவர்கள் சொன்னா நீங்க என்ன கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்களே என்றால் நீங்கள் எந்த விதமான பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் கிறிஸ்தவர்களாக மாறும் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு காரியம். ஆனால் இயேசுவானவர் இந்த பெண்ணின் இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பொழுது இந்த பெண் ஒரு கேள்வி கேட்கிறார், நீர் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? நீர் யூதனா இருக்க நீர் எப்படி கேட்கலாம்? அதான் அடுத்த ஒரு காரியம். அதுதான் அடுத்த காரியம். இன்றைக்கு இதுவரைக்கும் தியானித்தது நமக்கு போதுமானது. ஏன்னா இனிமே அதுக்கு அடுத்த காரியம் தொழுகையை பற்றி வரும் நிறைய காரியங்கள். அதனால அதை வந்து வேண்டான்னு யோசித்தேன். இன்றைக்கு வாசித்த இந்த ஒரு காரியம் மட்டும் போதும். அதாவது அவர் ஒரு கேள்வி கேட்கிறா, எனக்கு தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறா. இவள் ஒரு கேள்வி கேட்கிறா, நீர் யூதனா இருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு புதிய காரியம் தொடங்குது. அப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறார், உனக்கு நான் ஜீவத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி. அதை மற்றபடி அடுத்த சமயத்துல எப்ப ஒரு நேரம் கிடைக்குதோ அப்ப நம்ம பேசுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய காரியமா போச்சு. அதனால இதோட நிறுத்திக்குவோம் இன்றைக்கு. ஆனா எனக்கு இந்த நேரத்தை தந்த தியான் அவர்களுக்கு மிக நன்றி. ஏன்னா நான் உண்மையிலே சொல்றேன், அது நான் சரி ரொம்ப நாளாச்சு பேசு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே அவர் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தாரு. அதனால ரொம்ப நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. என்னை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்களும் ஆசீர்வாதமாக கர்த்தருடைய சமூகத்தை பெற்று நாம் ஒருவர் பலப்பட கர்த்ததாமே நம் ஒருவருக்கு கிருபை செய்வாராக.